அண்ணே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன தாமரை, என்ன விஷயம்? இல்ல, நீங்களும் அண்ணனும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன தாமரை, நாங்க பேசுறது நீ ஒட்டு கேட்டியா? உனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாதேம்மா. தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. ஆதவனை பத்தி நீங்க பேசிட்டு இருந்ததுனால நான் கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவன் இந்த வீட்டு பிள்ளை தானம்மா. உனக்கு அவன் மேல இருக்க அக்கறை மாதிரி எங்களுக்கு அவன் மேல பாசமும் அக்கறையும் இருக்குமா. ஏதோ விவரம் கேட்க போன இடத்துல அந்த பூசாரி இந்த மாதிரி சொல்லிட்டாருமா. அண்ணே, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாண்ணே. என் பையனுக்கு இப்படி இருக்குன்னு நான் சூடம் அடிச்சு சத்தியம் பண்ணாத குறையா சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க பரிகாரம் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க. நியாயமா பார்த்தா நான் உங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும். என்னம்மா நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, நாமெல்லாம் ஒரே வீட்டுல ஒரே குடும்பமா இருக்கோம்மா. ஒரு கண்ணுல தூசி விழுந்து உறுத்திக்கிட்டு இருந்தா இன்னொரு கண்ணு பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்கும்? அண்ணே, இந்தாங்கண்ணே, இதுல 25,000 பணம் இருக்கு. சரிம்மா. இது நம்ம கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய பணம் தான். ஆனா நான் எப்படியாவது சமாளிச்சு அதை கொடுத்துக்கிறேன். இதை வச்சு நீங்க பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுங்க. சரிம்மா, சரி சரி. அப்புறம் இந்த விஷயம் இப்போதைக்கு அவருக்கு தெரிய வேண்டாம். நானே அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சா என்ன சத்தம் போடுவாரு. தேவைப்படாதுமா. இதெல்லாம் போய் நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவேனா? இந்த கலிகாலத்துல ஜாதகம் கட்டத்துல கோளாறுன்னு எதை சொன்னாலும் பாரி நம்ப மாட்டாருமா. அதனால இத பத்தி எடுத்து சொல்ல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. சரி தாமரை, வெறும் பணம் மட்டும் கொடுத்தா எப்படிமா? பூஜை பண்ண ஆதவனோட போட்டோ இருந்தா நல்லதுமா. போட்டோ ஆதவனோடது? எப்படி இருந்தாலும் போட்டோ வாங்க உன்னை தேடிதான் வரணும். நான் அந்த யோசனையில தான் இருந்தேன். சரி, பசங்க செல்லுல படம் முடிச்சு வச்சிருப்பாங்க, அதுல ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துடலாமே, உன்னை பார்த்து பணம் கேட்டு தொந்தரவு பண்ண வேணாமே அப்படின்னு கலைவாணிகிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நாங்க பேசினதை கேட்டுக்கிட்டு நீ பணம் கொண்டு வந்துட்ட. தாமரை, என்ன தப்பா எடுத்துக்காத. வீட்ல இருக்கிற ஒரே நகை இது ஒண்ணுதாமா. இதையும் இந்த மனுஷன் கேட்டதும் நான் கொஞ்சம் கோவப்பட்டு பேசிட்டேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எனக்காக தானே இவ்வளவும் செய்றீங்க. அண்ணே, இந்த பணத்தை வச்சு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க. தள்ளி போட வேண்டாம். மேற்கொண்டு பணம் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் தரேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. ஆதவனோட போட்டோ இருந்தா கொடுத்துரு. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா இருந்தாலும் பரவாயில்லம்மா. சரி சரி, நான் பாக்குறேன். இந்தாங்கண்ணே. ரொம்ப நல்லது தாமரை. உன் நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நல்லதாவே நடக்குமா. நாளைக்கே போய் பூசாரிய பார்த்து பூஜைக்கான நாளை குறிச்சிட்டு பூஜைக்கு தேவையான சாமான்லாம் கூட இருந்து வாங்கி கொடுத்துட்டு அவர் கொடுக்குற சாம்பல் மைய எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து தரேம்மா. அதுக்கப்புறம் பாரு, நம்ம ஆதவன் டபுள் ப்ரமோஷன்ல அவன் ஸ்கூல்ல அடுத்தடுத்து எங்கேயோ போயிடுவாமா. அண்ணே, நான் வேணா உங்க கூட வரேன். நீ எதுக்குமா வர்றேன்ற? உனக்கு எதுக்கு அந்த சிரமம்? அந்த மாதிரி மாந்திரிகம் பூஜை செய்யும் போது நம்ம சொந்த பந்தங்க யாரும் கூட இருந்தா பழிக்காதுன்னு பூஜாரி சொல்லிட்டாருமா. அதனால நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ எதையும் யோசிக்காத, தெம்பாயிரு. சரிங்க. போ போ போ. ஏங்க, எதுக்காக ஆதவன் போட்டோ கேட்டீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அடியே கலைவாணி, எதை செஞ்சாலும் புத்திசாலித்தனமா செய்யணும்டி. வெறும் பணத்தை மட்டும் வாங்கிட்டா சரியா போச்சா? அவ பையனுக்கு தானே பூஜை பண்றோம். அந்த போட்டோ கேட்டு வாங்கினதே அந்த பையனுக்கு பூஜை பண்றதுக்கு தான். இப்பெல்லாம் சாமியாருங்க ஊருக்குள்ள இப்படிதான் பொழப்பு நடத்துறாங்க. அந்த வேள்வி, இந்த யாகம், புருஷனை மயக்கிறது, எதிரியை சாய்க்கிறது, பிசினஸ் டெவலப் பண்ண, உடம்புல இருக்க நோயை போக்குறதுக்கு, இவ்வளவு எதுக்கு? செத்து போனவன உயிரோட கொண்டு வரும் சொல்லி மந்திரம் பண்றாங்க. இதுல படிச்ச பொம்பளை படிக்காத பொம்பளை எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆல் ஆர் கிளீன் போல்டு. இந்த மாதிரி தாய் குலங்கள் இருக்கிற வரைக்கும் ஆள் சாமி வீட்டுல கல்லா கட்டுவாங்க. அவங்க ஸ்பாட்டை செலக்ட் பண்றாங்க. அப்புறமா பைசாவை நைஸா கலெக்ட் பண்றாங்க. என்னுடைய மாஸ்டர் பிளான், என்னுடைய கிரிமினல் திட்டத்துக்கு கிடைத்த முதல் வெற்றி இந்த 25,000 ரூபாய். இது எனக்கு, நமக்கு. கண்மணி, பாத்தியா நம்ம அப்பாவை? எப்படியோ நம்ம அத்தைகிட்ட இருந்து பணத்தை ஆட்டிய போட்டாரு.
இந்த கேவலமான பிளானுக்கு நம்ம அம்மாவும் உடந்த. இருக்கட்டும் பிளானா போடுறாங்க. நம்ம மாஸ்டர் பிளான்ல அவங்க பிளான மொக்க பிளானா என்ன ஆக்கிடுறாங்க. சொல்ற கண்மணி? இந்த கண்மணி போடுற பிளான்ல கண்டபடி கன்ஃபியூஸ் ஆக போக போறது நம்ம அப்பா. கண்மணியோட கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பாட்டி காலையிலே இவ்வளவு சீக்கிரமா வர சொல்லிருக்கீங்களே, என்ன விஷயம்? இல்ல பீட்டர், வந்திருக்கிறது மேரிதான்னு நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்தாலும் ரெஜினா மட்டும் இன்னும் குழப்பத்திலேயே இருக்கா. அந்த குழப்பத்தை தீக்க தான் உன்னை உடனே வர சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல பாட்டி. வந்திருக்கிறது நம்ம மேரி தான், இதுல நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல பீட்டர், மேரி எந்த அலாரமுமே இல்லாம சரியா காலையில 6 மணிக்கே எந்திரிச்சிருவா. ம். காலையில எந்திரிச்சு அவங்க அப்பா போட்டோவை பார்க்காம எந்த வேலையுமே ஆரம்பிக்க மாட்டா. அந்த அளவுக்கு அவங்க அப்பாவை பிடிக்கும். அவ்வளவுதானே? வந்திருக்கிறது நம்ம மேரி தான், கண்டிப்பா அது நிரூபணம் ஆகும். வாங்க உங்க குழப்பத்தை தீக்கிறேன், வாங்க போலாம். வாங்கம்மா. அம்மா, மேரி எந்திரிக்கிறா. அப்பனே முருகா, இந்த வீட்ல இருந்து என்னை எப்பதான் அனுப்ப போறியோ? என்னது முருகனா? என்ன நடக்குது இங்க? ஆன்ட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. மேரி என்ன செய்யறான்னு பார்க்கலாம். அங்க பாருங்க, அங்க பாருங்க. என்ன போட்டோ இது? யார் இது? எந்திரிச்சதுமே இவர் முகத்துல முழிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ம். இதை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. போட்டோன்னு ஆணி அடிச்சு ஏதாவது ரூம்ல மாட்ட வேணாம். ம். என்ன ஜனமோ. ம். நான் சொல்லல, எனக்கு என்னமோ இவன் நம்ம மேரி மாதிரியே தெரியல. ஆன்ட்டி கொஞ்சம் பொறுமையா இருங்க, எடுத்த உடனே அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம். இப்ப பாருங்க, மேரி வாஷ் பேஷனுக்கு போய் பிரஷ் பண்ண போறா. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், மேரி எப்பவுமே ஆயுர்வேதிக் பேஸ்ட்டை தான் பிரஷ் பண்ணுவா. அங்க ஆயுர்வேதிக் பேஸ்ட்டும் நார்மல் பேஸ்ட்டும் ரெண்டுமே இருக்கு. அவ எதை எடுத்து பிரஷ் பண்றான்னு பாப்போம். ஏன்னா பழக்க வழக்கத்தை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க முடியாதுல. பாருங்க பாருங்க. என்ன 2 பேஸ்ட் இருக்கு? ம். சரி, இதை விடுங்க. நான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸை பீரோ நிறைய அடுக்கி வச்சிருக்கேன். அதோட கொஞ்சம் அழகான புடவையும் வச்சிருக்கேன். எனக்கு பொதுவாகவே மேரிய சேரீல பார்க்க தான் பிடிக்கும். ஆனா அவ ஒரு தடவை கூட என் பேச்ச கேட்டதே கிடையாது. அவளுக்கு பிடிச்ச மாடர்ன் ட்ரெஸ்ஸை தான் எப்பவுமே போட்டுக்குவா. நான் அவளை சேலையில பார்த்தது அவளுக்கு கல்யாணம் பேசும்போது மட்டும்தான். சரி, அவ குளிச்சுட்டு என்ன ட்ரெஸ் போட்டு வரான்னு பாப்போம். அம்மா, எனக்கு என்னவோ நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குமா. ஆன்ட்டி நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? அவ கண்டிப்பா நம்ம மேரி தான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல.
கர்த்தர் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல. என்னது வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு மேரியம்மா பெட்ரூமை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏய், உனக்கு என்ன வேலை? நீ எதுக்கு இங்க வந்த? இல்லங்கய்யா, எப்பவும் மேரியம்மா காலையில எந்திரிச்சு அருகம்புல் ஜூஸ் குடிப்பாங்க, அதான் கொண்டு போறேன். சரி சரி, நல்ல நேரத்துல நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. சீக்கிரம் கொண்டு போய் கொடு. போ. ம். என்ன? இல்ல, நீங்க எப்பவும் வழக்கமா அருகம்புல் ஜூஸ் கேப்பீங்கல்ல, அதாம்மா கொண்டு வந்திருக்கேன். என்னது அருகம்புல்லா? ஏமா, நான் என்ன ஆடா மாடா அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறதுக்கு? ஏன் இந்த வீட்ல காலையில எழுந்ததும் காபி தண்ணி எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? முதல்ல இங்க இருந்து இதை எடுத்துட்டு போ. இத பார்த்தாலே கொமட்டிட்டு வருது. வியாதிக்கார மாதிரி அருகம்புல் ஜூஸ் ஆவாரம்பூ ஜூஸ்னு. போய் நல்லா டபுள் ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சக்கரை நல்லா தூக்கலா இருக்கட்டும். என்ன பார்த்துட்டு இருக்க? போ. சரிங்கம்மா. ஐயே, நான் தான் சொன்னேன்ல, நம்ம மேரிக்கான எந்த அறிகுறியும் இந்த பொண்ணுகிட்ட தெரியவே இல்லை. ஆண்டி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. எவ்வளவு விஷயம் வேணாலும் மாறலாம். ஆனா கர்த்தர் விஷயத்துல எந்த மாற்றமும் நடக்காது. அங்க பாருங்க, உள்ள பாருங்க. நம்ம மேரி கர்த்தர் படத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கா. கண்டிப்பா அங்க போய் பைபிள படிப்பா. ஏன்னா பைபிள் படிக்காம எந்த வேலையுமே அவ செய்ய மாட்டா. அவ ஒவ்வொரு நாளையும் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் வேலையை தொடங்குவா. என்னது இங்க வெறும் புக்கும் மெழுகுவத்தியுமா இருக்கு? இந்த வீட்ல விபூதி குங்குமம் வச்சுக்க மாட்டாங்க போல இருக்கு. சரி, எந்த சாமியா இருந்தா என்ன, எல்லா சாமியும் ஒண்ணுதான். உன்னையே பிள்ளையார் சாமியா நினைச்சு வேண்டிக்கிறேன். அப்பனே பிள்ளையாரப்பா, என்னை இந்த வீட்ல இருந்து கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்கு நல்லபடியா அனுப்பி வச்சிடு. நான் உன் கோயிலுக்கு வந்து 108 சதுர தேங்காய் உடைக்கிறேன். உன்னதான்ப்பா நான் நம்பி இருக்கேன். கர்த்தரே, உனக்கு நான் என்னப்பா குறை வச்சேன்? இதெல்லாம் நான் என் கண்ணால பாக்கணுமா? மூச்சுக்கு 300 தடவை மேரி என் கூட கர்த்தர் இருக்காரு, என் கூட கர்த்தர் இருக்காரு, நான் கன்னியாஸ்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டாளே. இதுதான் நீ அவ கூட இருக்கிறதா? ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னது உண்மையா இருந்தா, எனக்கு என் பொண்ணு இல்லையா? என் பொண்ணு எங்க? பீட்டர், இதுல ஏதோ குழப்பம் இருக்குப்பா. நம்ம மேரியா இருந்தா இங்க வந்து அவ நடிக்கணும்னு அவசியம் என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. பாட்டி, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. அவளுக்கு மன ரீதியான குழப்பமா இல்ல கல்யாண போபியாவான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. அம்மா தாயே, எதை கேட்டாலும் அள்ளி கொடுக்குறவனி, எனக்கும் என் மனைவிக்கும் நீதான் தாயே நிம்மதியை கொடுக்கணும். பிள்ளை இல்லைன்னு வந்து கேட்டப்ப எங்களுக்கு பிள்ளைய கொடுத்த, அதே மாதிரி அந்த புள்ள குழிக்குள்ள விழுந்தப்பவும் நீதானே தாயே அவனை மீட்டு கொடுத்த. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே எங்க வீட்டுல யாருக்குமே மன நிம்மதிங்கிறதே இல்லாம போச்சு தாயே. கொஞ்ச நாளாவே தாமரை உன்னை நினைச்சாலே பயப்படுறாமா. கடவுள் மேல பக்தி பரவசம் தான் வரணும். ஆனா அவளுக்கு உன்னை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு. நிறைய முட்டாள்தனமா முடிவெடுக்கிறா. எல்லாத்துக்கும் அவளே காரணமா இருந்துட்டு நீதான் வந்து சொல்றேன்னு, கனவுலயே நீதான் வந்து சொல்றேன்னு அவ மனசை குழப்பிக்கிறா. தாயே, நீதான் தாயே கண்கண்ட தெய்வமா இருந்து இந்த கஷ்டம் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும். நாங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் நீதான் தாயே எங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும். என்ன பாரி, முகமெல்லாம் இப்படி வாடி போயிருக்கு? இல்ல சாமி, வீட்டுல சில பிரச்சனைங்க, மனசு நிம்மதியில்லாம இருந்துச்சு.
அதான் கோயிலுக்கு வந்தேன். அதெல்லாம் அம்பாள் பாத்துப்பா. குறையெல்லாம் அம்பாள் பாதத்துல கொட்டிட்டே இல்லையா? அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. சத்ருக்களை அழிக்கிறதுக்கும் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் தர்ம சம்வர்தனியா அவ அவதாரம் எடுத்திருக்கா. அப்பேற்பட்ட அம்பாள் அரக்கர்களை அழிச்ச நாள் இன்னைக்கு. உங்களை சுத்தி இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் கரைஞ்சு சந்தோஷமா இருப்பேன். சங்கடப்படாம இருங்க. ரொம்ப நன்றி சாமி. உங்க வார்த்தை அதெல்லாம் பலிக்கட்டும். பேஷா பழிக்கும். நிம்மதியா போயிட்டு வாங்கோ. ம் சரி சாமி, நான் வாங்கோ. வரேன். நீ நல்லா இருப்ப. ஐயா, தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணு சாமி. ஐயா, சாமி தர்மம் பண்ணியா. பண்ணுங்கய்யா. ஐயா நீ நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா, தர்மம் தாயே பண்ணுங்கய்யா. தர்மம் போடுங்கம்மா. ஐயா தர்மம் போடுங்கய்யா. நல்லா இருப்பப்பா. வயசான காலத்துல ஓடி ஆடி பிச்சை எடுக்க முடியல. ஒரு நாளைக்கு பிச்சை போடுறதுக்கே யோசிக்கிறாங்க. நீ ஒரு மாச செலவுக்கு பிச்சை போட்டிருக்க. உனக்கு இனிமே எல்லாம் ஓஹோன்னு நடக்கும். ஐயோ அம்மா, அது தவறி விழுந்துருச்சுமா. பணம் எடுக்கும்போது மோதிரமும் சேர்ந்து விழுந்துருச்சு. அது என் ஒய்ஃபோடது. லூசா இருக்குன்னு சரி பண்ணிட்டு வர சொல்லி கொடுத்தா. அது அந்த பணம் எடுக்கும்போது தவறி விழுந்துருச்சு. அது என்கிட்ட கொடுங்களேன். அட என்னப்பா நீ, தவறி விழுந்தா என்ன, தடுக்கி விழுந்தா என்ன, விழுந்தது விழுந்தது தானே. தானமா கொடுத்த பொருளை திருப்பி கேட்க கூடாதுப்பா. அது பெரிய பாவம். அம்மா என்ன பேசுறீங்க? அது தானமா கொடுத்தது இல்லம்மா, என் கை தவறி விழுந்துச்சு. அதை என்கிட்ட கொடுங்கம்மா. என்ன தம்பி நீங்க, ஒரு பொருள் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் தான்ப்பா அது நமக்கு சொந்தம். எப்ப அது அடுத்தவங்களுக்கு இடம் மாறிடுதோ அப்பவே அது அவங்களோடதாயிடுது. மனசுல இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாலே அது அவங்க பொருள் இல்லப்பா. அட என்னம்மா நீ இப்படி பேசிட்டு இருக்க? யாராவது இவ்வளவு காஸ்ட்லியான முகூர்த்தம் வந்து பிச்சை போடுவாங்களா? காசை போட வரும்போது தெரியாம விழுந்துருச்சுமா. ஒரு வசதியான பொருளை யாராவது கவனக்குறைவா வச்சுப்பாங்களா? உன்னை விட நான் பத்திரமா பார்த்துப்பேன். இது என்கிட்டயே இருக்கட்டும். அதுதான் நல்லது. அது சரி, அதுக்காக தெரியாம விழுந்தது வந்து உங்ககிட்ட அப்படியே கொடுத்துட முடியுமா? இதுல ஏதோ நியாயம் வேற பேசிட்டு இருக்க. தெரிஞ்சு வந்ததோ தெரியாம வந்ததோ எனக்குன்னு வர வேண்டியதுப்பா. எது எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சுல்ல. அட என்னம்மா நீ, நானும் பார்த்துட்டு இருக்க. திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லி விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்க. இப்படி பேசுறது உனக்கே தப்பா தெரியல? அது என்னோட மோதிரம். அதை என்கிட்ட கொடுங்க முதல்ல. தம்பி, எனக்கு வாதம் பண்றதோ பிடிவாதம் பண்றதோ வழக்கம் இல்லப்பா. அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்படவும் மாட்டேன். ஆனா என் பொருளை அடுத்தவங்களுக்கு விட்டு தரவும் மாட்டேன். ஏமா, விழுந்த அடுத்த நிமிஷமே அது உன்னுடைய மோதிரம் ஆயிருமா? இன்னைக்கு பவுன் என்ன விலை விற்கிது தெரியுமா? சும்மா உட்காந்து பிச்சை எடுக்கிற உனக்கெல்லாம் காசோட அருமை என்ன தெரிய போகுது? சுமந்து பெத்த புள்ளைக்கும் உழைச்சி சம்பாதிச்ச காசுக்கும் எனக்கா வலி தெரியாது? இங்க பாருப்பா, பேசாம கொடுத்துட்டு போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது. நீ சரியான ஏமாத்துக்காரியா இருப்ப போல இருக்க. நான் ஏமாத்துக்காரியா? நீ மட்டும் என்ன நேர்மையாவா நடந்துக்கிற? தரேன் தரேன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டே தானே போற. இத பாருப்பா, நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீ என்ன சொன்னாலும் இந்த மோதிரத்தை நான் உனக்கு திருப்பி தர மாட்டேன். என்ன பண்றது, எல்லாரும் ஊரை திருத்தணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க அவங்கள திருத்திக்க மாட்டேங்கிறாங்களே. பிச்சை எடுக்கிற உனக்கு இவ்வளவு நெஞ்செழுத்தமா? நீ இங்கதானே இருப்ப. இரு, உன்னை என்ன பண்றேன் பார். கலைவாணி, இப்பவாது உன் செயினை கழட்டி குடுறி. இல்லனா 25,000 ரூபாய்க்கு நான் எங்கடி போவேன்? அட போங்க. உங்களுக்கு பூஜைக்கு பணம் வேணும்னா தாமரை கிட்ட போய் கேளுங்க. அவ பிள்ளைக்கு தானே ஆபத்து. என்ன கலை,